தமிழக ஊடகங்கள் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா தமிழக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. சமுதாயத்தோட அதாவது ஜனநாயகத்தோட மிக முக்கியமான தூண் ஊடகம்னு சொல்லுவாங்க. அந்த ஊடகம் யாருடையாவது கட்டுப்பாட்டில் வரும்போது சர்வாதிகாரம் அங்கே முளைக்கும், மக்களோட நிலைமை ரொம்ப மோசமாக மாறும். தமிழகத்தில் இப்போ அந்த நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு சில உதாரணங்களும் இருக்கு. எப்படி இந்த ஊடகங்கள் தமிழக அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கரூர் சம்பவம் தொடர்பாக மதுரை கிளை ஹைகோர்ட்லேயும் சென்னை ஹைகோர்ட்லேயும் விசாரணை ஒரே நேரத்தில் நடந்தது. அந்த நேரத்தில் மதுரை கிளை ஹைகோர்ட் நீதிபதிகள் தமிழக அரசை விமர்சித்தாங்க. அதே நேரத்தில் சென்னை நீதிமன்றம் தளபதி விஜயை மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தாங்க. தளபதி விஜய்க்கு தலைமை பண்பே கிடையாது, இவர் பாதிக்கப்பட்ட மக்களை விட்டுட்டு பார்க்காம ஓடி போயிட்டாரு, அந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருந்து. ஸோ இந்த விஷயத்தை நாம் விமர்சிக்க முடியாது. அதாவது ஒரு நீதிமன்ற கருத்து தெரிவித்தது அது எப்படி வேணும், நான் அதே கருத்தை தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஆனால் இதனால் நடந்த மாற்றங்கள், ஊடக மாற்றங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ 2 நீதிமன்றத்தில் 2 வழக்கு நடக்கு, 2 நீதிபதிகள் 2 வேற பேசுகிறாங்க. ஆனால் செய்தித்தாள்கள்லையும் ஊடகங்கள்லையும் ஒரே ஒரு விஷயம் தான் ஹைலைட்டாக வருது. அது என்ன அப்படின்னா, நீதிபதி தளபதி விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என்று கூறிய நீதிபதி இந்த மாதிரி நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மதுரை ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி சொன்ன விஷயம் எள்ளளவும் இந்த மீடியாக்கள் கவனத்தில் எடுக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை, அதை பற்றி டிபேட் பண்ணவும் இல்லை. ஆனால் சென்னை நீதிமன்றத்தில் நடக்கிற விஷயம் மட்டும் ஹைலைட் ஆகுது, பேசுகிறாங்க. அது ஃப்ளாஷ் கார்டில் வருது, ஹெட்லைனில் வருது, எல்லாத்துலேயுமே வருது, டிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தமிழக அரசு ஊடகங்களில் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எந்த நியூஸ் மக்களுக்கு போகணும், எது போகக்கூடாதுன்னு கட்டுப்படுத்துது. இந்த கட்டுப்படுத்தலுக்கு பேரு தான் சர்வாதிகாரம். அதுக்கு அடுத்ததாக நடந்த உதாரணம் தான் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு. இதே கரூர் சம்பவ வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருது. அங்கே என்ன நடக்குதுன்னா, உச்ச நீதிமன்ற நீதிபதி இந்த தமிழக அரசுக்கு எதிராக ஏகப்பட்ட கேள்விகளை அடிக்கிட்டே போறாரு. இப்பவும் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற அதே ஊடகங்கள் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு எவ்வளவு கத்தி கதறி தொண்டில ரத்தம் வர்ற அளவுக்கு பேசினாங்களோ அப்படி பேசல. இவங்க விஷயத்தை பூசி முழுக பார்க்குறாங்க. அதாவது அதுலேயும் அவங்க ஃப்ளாஷ் கார்டு போடுறதுல ஒரு நியூஸ், கீழே உள்ள இன்னொரு நியூஸ் இருக்கும். ஸோ அவங்க இன்டெலிஜென்ட்டாக செயல்படுறாங்க. அதாவது தமிழக அரசுக்கு சேதாரம் வராத அளவுக்கு இந்த ஊடகங்கள் பேசுது. ஸோ சர்வாதிகாரம் தலை தூக்குனதுக்கு 1 நம்பர் ஆதாரம் இதுதான். இந்த சம்பவத்திலே தெரிஞ்சிருச்சு. அப்படி அந்த உச்ச நீதிமன்றம் என்ன கேள்விகளை கேட்டிருக்குன்னா, முக்கியமான ஒரு சில கேள்விகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். எஸ்ஐடி அப்படின்னு ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்கு. இது எந்த அடிப்படையில் அமைச்சிருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நபர் ஏன் இதை விசாரிச்சாங்க, ஒரு நபர் நீதிபதி ஏன் இந்த வழக்கை விசாரிச்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எப்படி இந்த வழக்கு ஒரு கிரிமினல் வழக்காக மாறுச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. மிக முக்கியமான அடுத்த கேள்வி, கரூர் மாவட்டம் மதுரை கிளை கோர்ட்டுக்கு சரௌண்டிங்கில் வருது. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு மதுரை கிளையில் தானே நடந்திருக்கு, ஏன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதோட விசாரணை வந்து அப்படிங்கிற கேள்வியும் மிக காட்டமாக கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். இப்படி இவ்வளோ கேள்விகள் இருக்கும்போது இதில் இவங்க ஹெட்லைனா எவ்வளவோ விஷயங்களை நேற்று போட்டிருக்கலாம். அதாவது தமிழக அரசுக்கு எதிராக இதெல்லாம் போகும். ஆனால் இந்த எச்ச மீடியாக்கள், எச்ச ஊடகங்கள், வாடகை வாய்கள் என்னன்னு உங்களுக்கே தெரியும். யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் இந்த திமுக ஐடிவிங்க என்ன பண்ணுதா, சில வாடகை வாய்களாக வாங்குது. இந்த இன்ஃப்ளூன்ஸராக இருக்கிறவங்க எல்லாம் வாங்கி அவங்களுக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. இதுதான் வாடகை வாய்கள். இவங்க எல்லாருமே தளபதி விஜய்க்கு எதிராக தான் பேசுகிறாங்களே தவிர இந்த தமிழக அரசுக்கு எதிரான கேள்விகளையும் உச்ச நீதிமன்றம் கேட்ட கேள்விகளையும் யாருமே பேச தயாராக இல்லை. இதுலேருந்து நமக்கு தெளிவாகிறது ஒரே விஷயம்தான், தமிழகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிறது மக்களாட்சி இல்லை, மாறா மன்னர் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உண்மையாகவே மக்கள் ஆட்சினா மக்கள் சுதந்திரமாக இருக்கணும், அவங்களோட கருத்துக்கு சுதந்திரம் இருக்கணும், அதுதான் ஒரு மக்களாட்சி. இங்கே இந்த மீச வச்ச நக்கீரன் கோபாலுக்கு ஒரு நீதி, சாதாரண மக்களுக்கு இன்னொரு நீதி. நக்கீரன் கோபால் வெட்டு குத்துன்னு என்ன வேணாலும் பேசலாம், அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொருத்தங்க நியாயத்தை பற்றி பேசினா அவங்கள அரெஸ்ட் பண்ணுது இந்த அரசு. மக்களாட்சிங்கிறது துளியும் இல்லாத சர்வாதிகார அரசை 2026 சுத்தமாக தொடச்சி எரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களோட கடமை.
ஒன்லி இந்த தமிழக அரசு மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக் நியூஸ் பரப்புகிற ஊடகங்கள் எல்லாத்தையும், மிக குறிப்பாக நக்கீரன் போன்ற மிக மோசமாக பேசுகிற ஊடகங்களை கூட இந்த தமிழ்நாட்டில் அகற்ற வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்குது.